Hello guys, welcome to just San Technical Boy. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா world's smallest mobile phone unboxing. அத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதோட பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கு. அப்போ மொபைல் எவ்வளவு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதோட full details, specification, features, review, rate எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். இதுல ஒரு 3 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்து எந்த மொபைல்லயுமே இருக்காத ஒரு ஃபீச்சர்ஸ் தான். அத கூட இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மொபைலை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. வெறும் இந்த மொபைல் இல்லங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ், மொபைல்ஸ் A to Z நம்ம ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நம்மளோட ஸ்டோரோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே மேலயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். அது மூலமா வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்ல என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். அது மூலமா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க. இதோட டீடைல்ஸும் கொடுக்குறேன், எப்படி வாங்குறதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம இதோட டீடைல்ஸ் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் மேல பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் கொடுத்துருக்காங்க, Kechaoda. மாடல் பாத்தீங்கன்னா K10 மாடல். உள்ள மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெளியே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. SOS பேனிக் பட்டனும் ஆப்ஷனும் இருக்கு. மினி செல்போனு, ப்ளூடூத் ஹெட்செட், FM ரேடியோ ஆப்ஷன் கூட கொடுத்து வச்சிருக்காங்க. பின்னாடியும் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ், மைக்ரோ சிம், ப்ளூடூத் டயலர், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். டைரக்டா பாத்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க யூசர் மேனுவல் இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சிம் எப்படி போறது, சிம் எப்படி ரிமூவ் பண்றது, மைக்ரோ சிம் யூஸ் பண்ணணுமா இல்ல நார்மல் சிம் யூஸ் பண்ணணுமா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சின்ன சிம் தான் யூஸ் பண்ண முடியும், மைக்ரோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளூடூத் எப்படி யூஸ் பண்றது எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கு. பின்னாடியும் அதே மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம இதோட ஃபுல் டீடைல்ஸ் இப்போ பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ கேபிள் கொடுத்து வச்சிருக்காங்க. உங்ககிட்ட அடாப்டர் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத்துக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காதுக்கு போகிறதுக்கு ஓகேங்களா, கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நாப் இதெல்லாமே நாப்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம மொபைல் செக்ஷனுக்கு வந்துடலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா வேற லெவல்னு சொல்லலாம். சைஸ் பாருங்கள், என் விரலுக்கு ஒன்றா சின்னதாக தான் இருக்குது. இவ்வளோ தான் சைஸு. நம்ம ஆன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 ப்ரெஸ் பண்ணுறேன், அது கூட சவுண்ட் வரும். இந்த மாதிரி எது நம்பர் அமுத்தினாலும் சவுண்ட் வந்துனே இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்க்கணுன்னா ஆப்ஷன்ஸ், கான்டாக்ட், மெசேஜ், கால் லாக்ஸு, ஆர்கனைஸு, ஜோனு, செட்டிங்ஸு, FM ரேடியோ, ஆடியோ, பாட்டு கூட கேட்டுக்கலாம்னு சொன்னாலே இங்கே கேட்டுக்கலாம். A to Z ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பேக் லுக் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம். இங்கே IM நம்பர் கொடுத்துருக்காங்க. இது நாப், இதுதான் சிங்கிள் சைட் ப்ளூடூத்தாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேக் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், கழுத்துக்கு டேக் போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன சைஸாக இருக்கிறதுனால, இல்லை கீபென்ஸ் மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்டரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்பில்ட் பேட்டரி தான் ஓகேங்களா, ரிமூவபிள் பேட்டரி இல்லை. இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சிம்மு, ஒரு சிப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதே சிப்பை சிம்மு ரிமூவ் பண்ணணும்னா அது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ஜெக்ட் ஆகும். அது மூலிமா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சிங்கிள் செட் ப்ளூடூத்தாக யூஸ் பண்ணலாம்னும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போ காட்டுறேன். இந்த நாப் எடுத்துக்கணும் ஓகேங்களா. நாப் எடுத்துக்கிட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இது இப்படியே விட்டிங்கன்னா லூஸாக வந்துடும். இது திருப்பிட்டிங்கன்னா வரவே வராது, டைட் ஆகிடும் ஓகேங்களா. மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரப்பர் எடுத்துக்கணும். காதுக்கு மாற்றிக்கிறதுக்கு இந்த ரப்பர் எடுத்துக்கின்னு இந்த மாதிரி போட்டுடணும் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ட்ராவலிங் டைமில் வந்து இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் காதுக்கு போடுறதுக்கு. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா அமுத்துனீங்கன்னா இது பிடிச்சிக்கும் ஓகேங்களா. இதை நான் என் காதில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் போட்டு இருக்கேன். சிங்கிள் சைடு ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைலில். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கம்ஃபர்டபுளாக இல்லை ரைட் சைடில் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த நாப் இருக்குங்களா, காட்டுறேன். இந்த நாபை வந்து நீங்கள் இது பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு இப்படி இருந்துச்சு இல்லையா, இதை வந்து திருப்பி இப்படி போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீங்க ரைட் சைடுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த காதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த காதுக்கு திருப்பி போட்டுக்கின்னு நாபை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் சைடா ப்ளூடூத்தா யூஸ் பண்றதுக்கு நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கின்னு நீங்க ப்ளூடூத் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு சின்ன போனை வந்து ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்ணிடலாம். அன்லாக் பண்ணிட்டா இப்போ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம் இந்த மொபைலுக்கு கூட, சின்ன மொபைல்ல. அதுக்கு மேல இருக்கிற ஆரோ மார்க் பிரஸ் பண்ணிடுங்க. பிரஸ் பண்ணோடனே சர்ச்னு இருக்கு ஆப்ஷனு, அதை பிரஸ் பண்ணிடுங்க. சர்ச் ஆன் ஆனே பாத்தீங்கன்னா குயிக்கா வந்துச்சு இந்த மாடல் நம்பர். இங்க ரெட்மி மாடல்ல இதை கனெக்ட் பண்ணிடலாம்.
கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணவொடனே இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பாருங்கள். இது மேலே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணவொடனே பேருன்னு கேட்குது, பேர் பண்ணிவிடுங்க. பேர் பண்ணால் தான் இது கனெக்ட் ஆகும். இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கனெக்டிங். இப்போ கனெக்டட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணாலும் இந்த ஸ்பீக்கரில் தான் ஒர்க் ஆகும். பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சவுண்டு அதிகமாக கூட கேட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இதுலேயே உங்களுக்கு பாட்டும் கேட்டுக்கலாம். இந்த மொபைலில் வேறு ரூமில், இது மொபைலில் வேறு ரூமில் இருக்குது. பட் இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மொபைல் இருந்துச்சு, பட் இந்த மொபைலுக்கு கால் வந்துச்சுன்னா இதுலேயே நீங்கள் இண்டிகேட்டும் பண்ணோம், உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்களும் தெரியும். ப்ளஸ் இதுலேயே அட்டன் பண்ணி கூட பேசிக்கலாம். அந்த ட்ரிக் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கால் வருது, இங்கேயும் யார் கால் பண்ணுறாங்கன்னு நம்பரும் காட்டுது. இப்போ நம்ம இதில் அட்டன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கால் அட்டனும் ஆயிடுச்சு. ஓகேங்களா, காலும் இருக்குது, தெரியுதுங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும் 3-in-1 ஆப்ஷன் எப்படின்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மு போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சிம் இல்லைனாலும் ப்ளூடூத் வழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் சைட் ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் 3-in-1 ஃபீச்சர்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற எல்லா டெக் அப்டேட்ஸும் உடனே வரும்.